ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதியிலேருந்து இந்தியா வந்தாச்சுங்க. வந்ததுலேருந்து ரொம்ப உடம்பு முடியல. அதனால தான் என்னால் லாங் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. வீடியோ மேக் பண்ணால் கூட சுத்தமாக வாய்ஸ் ஓவர் என்னால் கொடுக்க முடியல. என்னோடய கோல்டு சேவிங்ஸ் வீடியோவில் நான் எப்படி என்னோடய செலவுகளை குறைச்சி தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பில் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோவில் அதை பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். மேலே கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அன்னன்னைக்கு நம்ம பண்ணுற செலவு தான். நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை கட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸில் நான் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். இல்லை நம்ம வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்பில் நான் மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் மாதம் மாதம் பணம் போடுறீங்க, பணம் கட்டிகிட்ருக்கீங்க கோல்டு சீட்டுக்குங்கிறது வேறு. இது நமக்கு நம்மளோட செலவுகள் அன்னன்னைக்கு ஒரு 100 ருபீஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினது தான் இந்த கோல்டு காயின். இது வாங்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த காயின் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஏன்னா என்னோடய சரௌண்டிங்கில் தங்கமயில் ஷாப் இல்லை. ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நான் அங்கே போய் அதை ட்ராவல் பண்ணி அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால் நான் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டேன். நான் ஜான்வரி 1 நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி நவம்பரில் தான் மெச்சூரிட்டி ஆக இருந்தது. ஆனால் நான் முன்னாடியே சவுதி போகிறதுனால நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த்துன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் 10வது மாதம் தான் இந்த காயின் நான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்படி வரும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சேஃபாக நமக்கு கொண்டு நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா மதுரை பிரான்ச்சிலேருந்து வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே ரொம்ப சேஃபாக நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. நம்மளோட ஆதார் கார்டு கேட்குறாங்க. நம்மளோட ஆதார் கார்டு கொடுத்தோடனே நம்மள்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு நம்மள்கிட்ட ஜுவல்லை கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப சேஃபாக இருந்தது. நம்ம அதை பேக்கிங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃபாக இருந்துச்சு. நம்ம என்றைக்கு நம்மளோட ஸ்கீமை முடிச்சுக்க போகிறோமோ கஸ்டமர் கேர் நம்பருக்கு நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணி சொன்னோன்னா அவங்க அன்றைக்கே நமக்கு லாக் பண்ணிவிடுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் எப்படிலாம் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணினாங்க, நல்லாவே கைட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே நமக்கு வீடியோவாக சென்ட் பண்ணாங்க. அதை பார்த்து நம்ம ரிடப்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி டேட்டு முடியறதுக்கு முன்னாடி நான் காயின் வாங்கினதுனால எனக்கு அந்த பெனிஃபிட் வேல்யூ கொடுக்கல. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. ஏன்னா நான் என்னோடய செலவுகளை குறைச்சி வாங்கினது தான். இந்த பணத்தை நான் செலவு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ பண்ணின செலவு எனக்கு திருப்பி வந்திருக்காது. நான் என்ன செலவு பண்ணேன்னு நான் 1 இயருக்கு நான் உட்காந்து யோசிக்கவும் முடியாது இல்லையா? நான் இந்த காயின் தான் நான் கேட்டேன். நான் ஆர்டர் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இந்த காயின் இல்லை. ஸோ அதனால் எனக்கு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டு அவங்களே எனக்கு மறுபடியும் வந்த பிறகு கால் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கேட்ட காயின் உங்களுக்கு வந்துடுச்சு, நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு அழகாக அவங்க கைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த காயினை திருப்பி காட்டியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. அதில் பார்த்திங்கன்னா BIS ஹால்மார்க்கோட நமக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2 கிராம் காயின். இது நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 17,600 நான் பணம் கட்டியிருப்பேன். நான் லாக் பண்ண அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு 1 கிராம் 11,995 இருந்தது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 9,000 சம்திங் அந்த ஆவரேஜ் ரேட்டு தான் எனக்கு போட்டாங்க. ஆவரேஜ் ரேட் போட்டு 17,600 நான் பணம் கட்டியிருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட வேஸ்டேஜ் கேட்பாங்க. வேஸ்டேஜ் ஒரு 1,200 இல்லைன்னா 1,300 தான் வந்துச்சு. அதை நம்மளை அவங்க ஜிபே நம்பர் கொடுத்து அதில் சென்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் GST பார்த்திங்கன்னா அது ஒரு 550 ரூபா, 49 ரூபா அப்படின்ட்டு அதையும் நம்ம பே பண்ணி தான் நம்ம GSTயும் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸில் சொல்கிறாங்க இதில் மேக்கிங் சார்ஜஸ் அதிகம் அப்படின்லாம். மேக்கிங் சார்ஜஸ் அதிகம்தான் மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது இருக்கும், எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு நம்ம ஸ்கீமுன்னு போய் நம்ம ஜாயின் பண்ணலை. மாதம் மாதம் கோல்டு சீட்டு நம்ம கட்டலை. இது நம்மளோட செலவில் உள்ளது தானே. இப்போ இது எல்லாத்தையுமே செலவு பண்ணோன்னா நம்ம செலவு தான் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இதில் வர அமௌண்ட் ஒரு 1,000 ரூபா 500 ரூபாங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம சின்ன சின்ன
இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பணம் கட்டணுன்னே தோணாது. ஸோ அதனால் இது நம்மளோட செலவில் நம்ம சேர்க்குறது தான் நீங்கள் நினச்சி நீங்கள் சேருங்க. நம்ம வந்து கோல்டு சிட்டுங்கிறது அது செப்பரேட்டாக நம்ம இங்கே கட்டுறீங்கன்னா அதை கட்டிட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஜுவல்ஸுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு. ஸோ ஜுவல் வாங்குறத விட ஜுவல் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜஸ் வரும். ஸோ அதனால் அது எந்த கடையில் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியுதோ நீங்கள் அந்த கடையில் கட்டி வாங்கிக்கோங்க. தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணலாம். கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 10வது மாதம் நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 19,000 ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. 2 கிராம் வாங்கியிருக்கேன். ஒரு 5 மந்த்துக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இன்றைக்கி 1 கிராம் தான் அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கோல்டில் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் அன்னன்னைக்கு உள்ள செலவு ஏதாவது ஒரு செலவை குறைச்சி நீங்கள் இந்த ஆப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது ஒரு 1/2 கிராமாவது வாங்கி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.